ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பசங்க வழக்கம் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னாங்க. அப்புறம் நேற்று தான் டிமார்ட் போயிட்டு கலர் கலராக மாவு வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு கலர் எடுத்து போட்டு முறுக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ராகி மாவு முறுக்கு தான் செஞ்சேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு நம்ம சப்பாத்தியெல்லாம் மாவு பசியோம்ல, அந்த நேரத்தில் பாருங்கள் அந்த மேலையெல்லாம் மாவாயிடும், மேலெல்லாம் மாவாயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மாவாக இருந்தாலுமே பெரிய அகலமாக அது ஹைட்டாக இருக்க பாத்திரத்தில் பிசையும் போது நமக்கு எந்த இடமும் மாவு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி மாவு பசிவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் மேலெல்லாம் அந்த மாதிரி ஆகுமான்ட்டு. இப்போ அளவு பார்த்திங்கன்னா 2 கப் ராகி மாவு, 1/2 கப் உடச்சக்கல்லையே நல்லா நைஸாக அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, எள், ஓமம், குழம்பு மிளகாய்த்தூள், இல்லை நம்ம தனி மிளகாய்த்தூள் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 கப்பு மாவுக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்படும். ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெயோ இல்லை பட்டர் ஏதாவது சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. 2 கரண்டி எண்ணெயை நல்லா காய வச்சு இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கில் சூடு வந்தோடனே நம்ம அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். 1/2 கப் தண்ணி கரெக்டாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. எப்பவுமே இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு தண்ணி அளவு கரெக்டாக எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போது முறுக்கச்சில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாங்க. இந்த முறுக்கச்சி சின்னதில் பார்த்தேன். இதை விட நமக்கு அந்த ரிப்பன் பக்கோடா மாதிரி போடுற பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஈஸி. டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் அவர் இருந்தாங்க, அப்போ முறுக்கு பிழிஞ்சுதாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்களுக்கு கை சூடு பொறுக்கவே முடியல. ஐயோ இப்படி சுடுதே, எப்படி பிழியிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பாதி சுற்றிட்டு ஓடிட்டாங்க. வெளியே எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சுருவாங்க. வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் கிச்சன் வேலையுமா அப்பப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என் பசங்களே எடுத்துக்கோங்களேன், அவங்க ஏதாவது ஸ்கூல் போகும்போது சொல்லிட்டு போவாங்க. இப்போ நான் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் தானே இருக்கேன், சும்மா தானே இருக்கேன், இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு உரிமையாக ஒரு எப்படி சொல்லுவாங்க கேட்பாங்கள்ல பசங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எல்லா பெண்களுமே இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். வீட்டில் தானே இருக்கேன், சும்மா தான் இருக்கேன், அவங்க எதாவது வேலை செஞ்சு நம்ம செய்யாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி பேச்சு வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை கிச்சனில் செய்ய சொல்லுங்கள். ஆனால் அவங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியும். நீங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் இருக்கவங்கள வாங்குவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முறுக்கு பாருங்கள், கொஞ்சம் மாவு தான் போட்டால் இந்த அளவுக்கு நல்ல குவான்டிட்டி நிறைய வந்திருக்கு. அது மாதிரி செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா போக வர எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சும்மா தானே இருக்க அப்படின்னு யாராவது உங்களை பற்றி கேட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு வேலை கொடுங்க.